குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பொறாமை வேண்டாம். ஒரு கிராமத்துல பண்ணையார் ஒருத்தவர் இருந்தாரு. அவரு தன்னோட வீட்ல ஒரு நாயையும் கழுதையும் வளர்த்தாரு. அந்த நாய் மேல அவருக்கு ரொம்ப பாசம். எப்பவும் அது கூட விளையாடுவாரு. அந்த நாய் கூட இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. அந்த பண்ணையாரு அந்த கழுதைய பெருசா கண்டுக்க மாட்டாரு. கழுதைய அந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரன் பராமரிச்சுட்டு வந்தான். நாய் கூட பண்ணையார் ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடுறத பார்த்து கழுதை பொறாமப்பட்டுச்சு. எப்படியாவது நம்மளும் அந்த பண்ணையாரோட அன்பை பெறணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுது. அப்ப அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எப்படி நாய் கூட விளையாடுறாரோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணையார் கூட விளையாடலாம். பண்ணையார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் அந்த நாய் மாதிரி பண்ணையார்கிட்ட போய் அவரோட முகத்தை நக்கலாம். அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நம்ம மேல அன்பு காட்டுவாரு அப்படின்னு யோசிச்சுது. கழுதை என்ன யோசிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த நாய் கழுதையை பார்த்து சொல்லுச்சு. நண்பா, எனக்கு கிடைக்கிற சலுகையை பார்த்து நீ பொறாமப்படாத. நான் பண்றதெல்லாம் நீ பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா உன்னை இந்த வீட்டை விட்டே அடிச்சு துரத்திடுவாரு. அதனால அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா கழுதை அதை பெருசா கண்டுக்கல. கண்டிப்பா நான் பண்ணையாரோட அன்பை பெறணும், அதனால நான் இதை பண்ணதான் போறேன் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணையார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பின்னாடி போயிட்டு அவரோட முகத்தை நக்குச்சு. இதை பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு பண்ணையாரு. ஆனா பண்ணையார் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்ச கழுதை பயங்கரமா சத்தம் போட்டு கத்துச்சு. அதோட சத்தத்தை காது கொடுத்து கேட்க முடியாத பண்ணையாரு அதை அடிச்சு வீட்டை விட்டே துரத்திட்டாரு. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேத்த பிடிக்கும், சில பேத்த பிடிக்காது. அதனால அடுத்தவங்கள பார்த்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான மரியாதையோ சலுகையோ நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது அழிவில் கொண்டு போய் தான் விடும். அதனால நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. சரி குழந்தைகளே, வேற ஒரு கதையில பார்க்கலாமா?